இன்று எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும்னு சொல்லி நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு மட்டும் இல்லைங்க, வரப்போகிற ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு தொடர்ந்து நமக்கு காத்திருக்கிறது. நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஒரு சில இடத்துல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்திருக்கும். ஒரு சில பகுதிகளில் லேசான வெயில் காணப்பட்டிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே நமக்கு பரவலாக மழை கிடைத்து கொண்டிருக்கு. சில இடங்களில் கனமழை மிக தீவிரமாகவும், சில பகுதிகளில் மிதமான மழை மட்டும் பதிவாகிறது நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நமக்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை பெய்யும் அப்படிங்கிறது பலருடைய கேள்விகளாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம், மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். வருகிற இந்த ஜூலை மாதமாகட்டும், அதே போல் ஆகஸ்ட் மாதங்களாகட்டும், அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவு தீவிரமாகவே இருக்கும். பருவமழையெல்லாம் அடுத்தடுத்த மாதங்களில் தீவிரமாக இருக்க தான் போகுது. அதனால் இப்போ நமக்கு மழை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது போல் இருந்தாலும், ஒரு சில மாவட்டத்தில் மட்டுமே மழை பதிவாகிறது போல் இருந்தாலும், அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களும் பருவமழை சற்று வலுவாகவே காணப்படும். தொடர்ந்து நம்ம இதை குறித்து இந்த வானிலை அறிக்கை முழுவதுமாக நம்ம பேச போகிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க. லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறீங்களோ அவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் பரவலாக ஒரு சில மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், அதை தொடர்ந்து உள் மாவட்டத்தில் பல பகுதிகள் நம்ம சொல்லி கொண்டு போகலாம். வட தமிழக கடலோர மாவட்டத்தில் கூட நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. பகுதியாக சில மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் பதிவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே போலவே எந்தெந்த மாவட்டத்தில் இன்னும் மழை சரிவர பெய்யாமல் இருக்கோ ஒவ்வொரு பகுதிகளாக ஒவ்வொரு நாளும் மழை பெய்து கொண்டே தான் இருக்குது. எங்கேயுமே நமக்கு மழை பெய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம், எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஜூன் முடிகிற வரைக்கும் நமக்கு பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு மழை இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் அப்படியே நமக்கு மழை வந்துட போகிறது கிடையாது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வராது. பகுதியாகவே நமக்கு மழை கிடைக்கும், ஒதுக்கியே நமக்கு பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் விட்டு விட்டு தொடர் கனமழை பொறுத்தவரை நீடிக்கக்கூடும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும். அதாவது குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்பு தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. குந்தா, அவலாஞ்சி மற்றும் உதகமண்டலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையும், கோத்தகிரி, குன்னூர் போன்ற பகுதிகளில் மிதமான மழையும், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரில் கனமழையும், மற்ற இடங்கள் நகர பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை தொடர்ந்து தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமான மழை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே பல மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் மிதமான மழை தொடரும். ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே நமக்கு சில நேரங்கள் அப்படியே மழை குறைவது போல காணப்பட்டாலும் மழை குறையாதுங்க. ஏன்னா பருவமழை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு தீவிரம் அடையும். நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்கள் வரைக்குமே பருவமழை தொடர்ந்து இருக்க போகுது. செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். அதனால் மீதமுள்ள இன்னும் 3 மாதங்கள் வரைக்கும் பருவமழையினுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். அதே போல் மற்ற மாவட்டங்கள், வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் பற்றி கேட்டிருந்தீங்க. ஏன்னா பொதுவாக உள் மாவட்டங்களும் சரி, கடலோர மாவட்டங்களும் சரி, சரிசமமாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. பெரிதளவில் மழை அளவில் வித்தியாசம் இல்லை. உதாரணத்துக்கு உள் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவானால் அதே அளவு தான் கடலோர மாவட்டத்திலும் பெரும்பாலும் மழை பொழிவுங்கிறது பதிவாகிறது. இனி வரும் நாட்களில் பகுதியாக மட்டுமே மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். இதுவரைக்கும் மாவட்டம் முழுவதும் சில இடங்களில் பதிவாயிருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்களில் எப்படி இருக்குன்னா பகுதியாக மழை ஒதுக்கியே பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை
ஆங்காங்கே பகுதியாக ஒதுக்கி நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும். மிதமானதுலேருந்து கனமழையானது உறுதியாக இருக்கு. உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை மிதமானது முதல் கனமழை என்பது உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே எந்த தேதிகளில் மழை கிடைக்கும், எந்த தேதிகளில் இருக்காது அப்படின்னா, இந்த ஜூன் முடிகிற வரைக்கும் உள் மாவட்டங்கள் வேலூரில் ஆரம்பித்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உள் மாவட்ட பகுதிகளுக்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். இப்போதைக்கு பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்படும். மற்றபடி நமக்கு மே மாதத்தில் வெயில் கொளுத்துவது போல எங்கேயும் நமக்கு வந்து கொளுத்தாது. ஏன்னா நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் சற்று மாறி இருக்கிறது. இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகளையே நம்ம அதிகம் பார்ப்போம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் விட்டு அவ்வப்போது மிதமான மழை பகுதியாக சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை வானம் மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழையும். காவிரியிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய அந்த தண்ணீரின் அளவு பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கர்நாடகாவில் இங்கே தாங்க நமக்கு மழை கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் அப்படி கிடையாது. அங்கே வந்து நல்ல ஒரு மிக கனமழை, தினந்தோறும் மிக கனமழை பதிவாகிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் விட்டு கனமழை தொடர்ந்து பதிவாகி வருகிறது. இதனால் மேட்டூருக்கு வரக்கூடிய நீரும் அதிகரிக்கும். அதே போல் மேட்டூரிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையாக இருங்க. காவிரி கரையோர மக்கள், டெல்டா மாவட்டங்களும் சரி, அதே மாதிரி உள் மாவட்டத்தில் சில இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மேட்டூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காவிரி கரையோர மக்கள் தயவு செய்து அலர்ட்டாக இருந்துக்கோங்க. எந்த நேரத்திலும் அதிக அளவு நீர் திறப்புங்கிறது இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் நமக்கு இப்போ வரைக்கும் மழை பொறுத்தவரையும் போய்கொண்டு இருக்கு. தொடர்ந்து மழை பொழிவு கர்நாடகாவில் எந்த நேரத்திலும் அந்த நீர் வரத்து அதிகரித்து மேட்டூருக்குள்ளே வரலாம். அதே போல் மேட்டூரிலிருந்தும் நமக்கு நீர் திறப்பு எந்த காலங்களிலும் எந்த நேரத்திலும் கூட நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கமும் இருக்கிறது. அதே மாதிரி நீர் திறப்பு இருக்குங்கிறதுனால தயவு செய்து காவிரி கரையோர மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தென் மாவட்ட மக்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இரவு நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தென் மாவட்டங்கள் தானே, நமக்கெல்லாம் பெருசாக மழை வருமானு கேட்காதீங்க. இரவு நள்ளிரவில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் மழை வரும். ஏன்னா மாலை நேரங்களில் சரிவர மழை வந்து பதிவாகலை அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழை தொடர்கிறதும் நீங்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க. நமக்கு நேரங்கள் முக்கியமல்ல. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியது தான், சில நேரங்களில் பகலில் மழை கிடைக்கும், சில நேரங்களில் இரவில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. வரும் நாட்களில் இரவு மற்றும் நள்ளிரவிலேயே தமிழ்நாட்டில் அதிக அளவு நீங்கள் மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து விட்டு பகுதியாக எதிர்பார்க்கலாம். அதி கனமழை மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் அதி கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, உஷாரா இருங்க. அந்த மாநிலத்திற்கு போக தவிர்த்து கொள்ளுங்க. மிக கனமழை கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் மிக கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.